ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச மும்பை விசஸ் ஆர்ஆர் மேட்ச்ல மும்பை அணி அசால்ட் ஆர்ஆர் அணி வீழ்த்தி பாயிண்ட் டேபிள்ல முதலிடத்தை தக்க வச்சது மட்டும் இல்லாம பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க. மும்பை அணி தோத்ததுக்கு பிறகு அந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, மும்பை அணி எப்படி இந்த மேட்ச்ல தோத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். டாஸ் வெற்றி பெற்ற மும்பை அணி நாங்க பேட்டிங்கை தேர்வு செய்யறோம்னு பேட்டிங்கை தேர்வு செய்ய ரோஹித் சர்மா 5 பாலுக்கு 6 அடிச்சிருக்கும் போது 10 பால் போட்ட பால்ல சஞ்சுட்ட கேட்ச் கொடுத்து வெளில போக, இசான் கிஷன் 3 பாலுக்கு டெக்கோட்ல சந்தீப் சர்மா போட்ட பால்ல கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் 8 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது சந்தீப் சர்மா போட்ட பால்ல பவல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, நபி 17 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் போட்ட பால்ல சகால்ட்ட கேட்ச் கொடுத்து அவருடைய 200வது ஐபிஎல் விக்கெட்டை எடுத்து ஐபிஎல் கேரியர்ல முதல்ல 200வது விக்கெட்டை எடுத்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சாரு. சோ ஒரு கட்டத்துல மும்பை 4 விக்கெட்ல பிறகு 52 ரன் மட்டும் அடிச்சு பரிதாப நிலையில இருப்பாங்க. அப்போதைக்கு உள்ள வந்த நெகில் வகேரா, திலக் வர்மா பார்ட்னர்ஷிப் அமைச்சு போட்டி அங்கிருந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 99 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. நெகில் வகேரா 24 பாலுக்கு 49 ரன், 4 பவுண்டரி 3 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது போல் போட்ட பால்ல சந்தீப் சர்மா கேட்ச் கொடுத்துட்டு 1 ரன்ல அரை சதத்தை தவற விட, ஹர்திக் பாண்டியா 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஆவேஸ்கான் போட்ட பால்ல LB8 ரிவ்யூ எடுத்து லாஸ் பண்ணிட்டு வெளில போக, அதிரடியா விளையாண்ட திலக் 45 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருக்கும் போது சந்தீப் சர்மா போட்ட பால்ல கடைசி ஓவர்ல அவுட் ஆக, அதற்கப்புறம் வந்து வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆக மும்பை 20 ஓவர் முடிவுல 9 விக்கெட்ல பிறகு 179 ரன் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. எதிரே பந்திச்சு தரப்புல சந்தீப் சர்மா 4 ஓவர் வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 5 முக்கிய விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணார். பின்னர் கிளம்பிறங்கிய ஆர்ஆர் அணி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டார்கெட்டே கிடையாதுன்னு ஈஸியா இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்லலாம் SC ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லரே இந்த போட்டியை முடிச்சிருப்பாங்க. ஆனா ஜாஸ் பட்லர் 35 ரன் அடிச்சிருக்கும் போது பியூஷ் சாவ்லா போட்ட பால்ல LB8 வெளில போயிருப்பாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த சஞ்சு இதெல்லாம் ஒரு டார்கெட்டானு கடைசி வரைக்கும் கிரீஸ்ல இருந்த போட்டியை முடிச்சிருப்பாங்க. இதுல SC ஜெய்ஸ்வால் 31 பாலுக்கு அரை சதம் அடிச்சது மட்டும் இல்லாம 58 பாலுக்கு சதம் அடிச்சு சம்பவம் பண்ணார். SC ஜெய்ஸ்வால் இந்த சீசன்ல முதல் 7 மேட்ச்ல மொத்தமாவே 112 ரன் தான் அடிச்சார். ஆனா மும்பைக்கு எதிராக 60 பாலுக்கு 104 ரன், 7 சிக்ஸ் 9 பவுண்டரி 173 கிட்ட சேர்த்து வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருந்து மும்பை அணியை அசால்ட்டா வீழ்த்தி தள்ளிட்டாங்க. இந்த மேட்ச்ல சஞ்சு உள்ள வந்த உடனேயே டிம் டேவிட்டுக்கு ஒரு கேட்ச் கொடுத்திருப்பாங்க. அந்த கேட்சை பிடிச்சி இருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மும்பை விக்கெட் எடுத்திருந்தா கூட கேமுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா இந்த டார்கெட் பத்தாது, 200 ரன்களுக்கு மேல இந்த பிச்சில் அடிச்சாதான் ஆர்ஆர் மும்பை அணியால வீழ்த்திருக்க முடியும். சோ ஆர்ஆர் அணி 18.4 ஓவர் முடியல ஒரு விக்கெட்ல பிறகு 183 ரன் அடிச்சு 9 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று பாயிண்ட் டேபிள்ல 7 வெற்றியோட முதலிடத்துல இருந்து பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க. அடுத்து நடக்க போற 6 மேட்ச்ல ஆர்ஆர் ஒரு வெற்றி பெற்றாலே பிளே ஆஃப் குள்ள அதிகாரப்பூர்வமாவே என்ட்ரி ஆயிருவாங்க. 5 விக்கெட் எடுத்து சந்தீப் சர்மாக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. இந்த போட்டியில தோத்தது மூலம் மும்பை அணி பாயிண்ட் டேபிள் 7வது இடத்துல இருக்காங்க. 8 மேட்ச் விளையாண்டு 3 வெற்றி 5 தோல்வி பெற்று 6 புள்ளிகளோட 7வது இடத்துல இருக்காங்க. சோ மும்பை பிளே ஆஃப் போகணும்னா மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்து விளையாட போற 6 போட்டியில 6 வெற்றி பெற்றாதான் பிளே ஆஃப் குள்ள போக முடியும். ஆனா மும்பையுடைய பந்து வீச்சு அதே போல மிடில் ஆர்டர் பேட்டிங் சொதப்பலா இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 6 மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி ஜெயிக்கிறது கஷ்டம் தான். மேலும் இந்த மேட்ச்ல மும்பையுடைய மலிங்காவா அறிமுகமான துஷாரா வெறும் 3 ஓவர் வீசி 28 ரன்களை வாரி கொடுத்து மோசமான முறையில பந்து வீசியிருக்கார். மும்பையுடைய இந்த தொடர் தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பை அணி அடுத்த 6 போட்டியில தொடர்ந்து வெற்றி பெற்று பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.